எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளி. இந்த காணொளியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு 4 தினங்களுக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவுல வந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை நான் கலாய்வு செய்ய தகவல் பெறும் உரிமை சட்டம் 6(1)ல நான் மனு செஞ்சிருந்தேன். அந்த மனுவிற்கான பதில் எனக்கு வந்திருந்துச்சு. அந்த பதில்ல தகவல் பெறும் உரிமை சட்டத்துல இல்லாத சில விஷயங்கள் அதுல இருந்துச்சு. ஸோ நான் அதுக்காக மேல்முறையீடு பண்ணியிருக்கேன். அந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் இல்லாத எனக்கு பதில் கடிதத்தில் என்னென்னலாம் இருந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி அந்த காணொலியை பதிவு பண்ணியிருந்தேன். அந்த காணொலியோட லிங்க் வேணா நான் இதில் கொடுக்குறேன். அந்த காணொலியில நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இவங்களுக்கு சட்டத்தை குறித்தான ஒரு புரிதலே இல்லை, சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது, இது ஃபுல்லாமே ஒரு ஸ்கேம் தான், கூடுதலாக கட்டணம் கேட்கறது, அப்புறம் வந்து நீங்க இதை பண்ணணும்னா இந்த நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணணும், 6(1)லே நான் மனு கொடுத்துட்டேன், அந்த 6(1)ல கொடுத்த மனுவே போதுமானது, இல்லை நீங்க இன்னொரு லெட்டர் ஒன்று கொடுங்க, ஒரு 7 நாட்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில விதிமுறைகளுக்கு இல்லாத சில நிபந்தனைகளை எனக்கு குறிப்பிட்டு அவங்க வந்து எனக்கு பதில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான காணொலியா தான் அது இருந்துச்சு. நான் அதுக்கு மேல்முறையீடு பண்ணேன். அந்த மேல்முறையீட்டோட கடிதமும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருந்தேன். நான் மேல்முறையீடு பண்ண அடுத்து ஒரு 2 தினங்கள்லயே எனக்கு அதுக்கான பதில் வந்துச்சு. அந்த பதில்ல நம்ம என்னென்னலாம் சொல்லியிருந்தோம், இதெல்லாம் சட்டத்துல இல்லை, இதெல்லாம் தவறு, நீங்க இப்படி கேட்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருந்தோம்ல, இதற்கான பதில் கடிதமா தான் அது இருந்தது. 19(1)ல மேல்முறையீடு பண்ணதுக்கான பதில் கடிதமா இது இருந்தது. இதுல முதல்ல நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து கலாய்வுக்கு முதல் 1 மணி நேரம் கட்டணம் இல்லை, பாக்கி 1 மணி நேரத்துக்கெல்லாம் நீங்க வந்து 10 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி அந்த முதல் மனுக்கான பதில் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் அது இல்ல அப்படி கிடையாது, 5 ரூபாய் தான் கொடுக்கணும், நீங்க என்ன சட்டத்துல இல்லாத கேட்குறீங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பதில் கடிதத்துல நீங்க 5 ரூபாய் கொடுக்கலாம், அதுதான் சட்டத்துல இருக்குன்னு சொல்லி நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொது தகவல் அலுவலரோட முகவரியை நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அதுல கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க பதிலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொது தகவல் அலுவலரோட முகவரி, மேல்முறையீட்டு அலுவலரோட முகவரியை அவங்க பதிவு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி 7 நிபந்தனைகளை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க, இது எந்த சட்டத்துல இருக்கு, ஒரு அலுவலகத்தை கலாய்வு பண்ணணும்னா இந்த நிபந்தனைகள்லாம் நீங்க குறிப்பிடணும்னு எந்த சட்டத்துல இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அலுவலக ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் அப்படி குறிப்பிட்டிருந்தோம், நீங்க அந்த நிபந்தனைகள்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க. அவங்க அந்த எழுதி ஒரு கடிதம் கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு நான் என்ன குறிப்பிட்டிருந்தேன்னா, 6(1)ல நான் மனு செய்யறதே நான் வந்து கடிதம் எழுதி அதுல என்னோட சிக்னேச்சர் பண்ணி தான் நான் மனு செஞ்சிருக்கேன், அதுவே போதுமானது. திரும்ப மறுபடியும் நான் வந்து மனு எழுதி அது வரையும் போஸ்ட் பண்ணணும், அதுக்கு கால விரயம் ஏற்படும், பண விரயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ அதுக்கு அவங்க பதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 6(1)ல நீங்க அனுப்பியிருந்த மனு எனக்கு போதுமானது, நம்ம கேட்ட கேள்விகள்லாம் நம்ம முன்வைச்ச அந்த இது தவறுகளை எல்லாம் அவங்க வந்து தவறுதான் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல வந்து 8(1)J 8(1)Eன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. நான் அதற்கான கேள்வியா அந்த முதல் மேல்முறையீட்டு மனுவில் என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா, 8(1)J 8(1)E தனிநபர் தகவல், அந்தரங்க தகவல் என்ன வச்சிருக்கீங்க ஊராட்சி மன்ற அலுவலகத்துல, அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தப்போ அவங்க அந்த 8(1)Jல வந்து தனிநபர் தகவல் மட்டும் கொடுத்துட்டு 8(1)B 8(1)C 8(1)D எல்லாம் என்னென்ன தகவல், இதெல்லாம் எதாவது வழங்கக்கூடாது, எதாவது கால லேட்டா வழங்கலாம், இது எதெல்லாம் அந்த தனிநபர் கிட்ட கேட்டு வழங்கலாம் அப்படிங்கறது ஒரு பட்டியலா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா 8(1)J 8(1)E எதனால ஊராட்சி மன்ற அலுவலகத்துல நீங்க இந்த விதியை எனக்கு குறிப்பிட்டு அனுப்புனீங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கல. இந்த பதில் கடிதத்திலையும் சில தவறுகள் இருக்கு. முக்கியமான விதி இது வந்து ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய மனுதாரர்களுக்கு ஆர்டிஐ சட்டம் செய்து கொடுத்த ஒரு சலுகை. ஒரு ஆளு ஒரு மனு செஞ்சுட்டு ஒரு 30 நாள் வெயிட் பண்றாரு, இல்ல அவருக்கு திருப்தி இல்லாத ஒரு பதில் வருது அப்படின்னா, அந்த பதில் உண்மையானதா இல்ல, திருப்திகரமானதா இல்ல அப்படின்னா, அடுத்து மேல்முறையீடு செஞ்சு அவருக்கு பதில் கிடைக்கும் போது அந்த பதிலை இலவசமா கொடுக்கணும், கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும். அதேதான் கள ஆய்விற்கும். கள ஆய்விற்கு நீங்க மனு செஞ்சு அந்த மனுக்கு வந்து உங்களுக்கு பதில் கொடுக்குறாங்க, அந்த பதில் வந்து உங்களுக்கு திருப்திகரமானதா இல்ல பதில் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா, நீங்க அடுத்த கட்டமா என்ன போறீங்கன்னா மேல்முறையீடு 19(1)ன் கீழ் மேல்முறையீடு போறீங்க. அந்த மேல்முறையீடுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்கப்படணும். ஆனா இந்த பதில் கடிதத்தில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க சொந்த செலவுல நகல்களை எடுத்துக்கோங்க, சொந்த செலவுல உங்களுக்கு தேவையான ஆவணங்களை நீங்க வந்து ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவுமே ஆர்டிஐ சட்டத்திற்கு முரணானது. இப்போ இந்த பதிலையுமே நமக்கு வந்து சட்டத்திற்கு எதிரான சில விஷயங்கள் இருக்கு, சட்டத்துல இல்லாத சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, ஒரு அலுவலர், அதாவது ஒரு அலுவலகத்துல நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்துல மனு செய்யறோம் 6(1)ல, அந்த அலுவலகம் செய்த தவறு, அந்த பதில் கடிதத்துல அந்த அலுவலகம் செய்த தவறு, இல்லைன்னா முழுமையான தகவல் தரல, உண்மையான தகவல் தரல,
இல்ல அந்த தகவல் எனக்கு திருப்திகரமானதா இல்ல, நான் கேட்ட கேள்விக்கான பதில் அது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மனுதாரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேல்முறையீடு பண்ணுவாங்க. மேல்முறையீடு பண்ணிட்டாலே, அலுவலர்களின் தவறுனால நம்ம மேல்முறையீடு பண்ணிட்டாலே அவங்க கொடுக்கக்கூடிய பதில் நமக்கு கட்டணம் இல்லாமல் இலவசமா தான் இருக்கும். இந்த மனுக்கான பதில் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து சொந்த செலவுல நகல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 7(6)ல விளக்கமா சொல்லியிருக்காங்க. காலதாமதத்தினால நீங்க மேல்முறை செய்றீங்க அப்படின்னா 19(1)ல விதி 7(6)ன் படி அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய தகவல் கட்டணம் இல்லாமல் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3-4-5 தான் நமக்கு கலாய்வுக்கான தேதியா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 3ஆம் தேதி. கண்டிப்பா இன்னைக்கு நான் வந்து உதவி பொதுத் அலுவலர்கிட்ட கால் பண்ணி கேட்பேன், இந்த மாதிரி நான் கலாய்வுக்கு எனக்கு டேட் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பா இன்னைக்கு கலாய்வுக்கு போறேன். போயிட்டு நாங்க உள்ள எப்படி கலாய்வு பண்ணேன், எப்படி யாரெல்லாம் என் கூட வந்தாங்க, என்னென்ன ஆவணங்கள்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு முழு நீள காணொலியா நான் உங்களுக்கு பதிவு செய்றேன். ஸோ நான் போன காணொலியில சொல்லியிருந்ததுதான், உங்களுக்கு முழுமையான தகவலோ திருப்திகரமான தகவலோ இல்ல நீங்க கேட்ட கேள்விகளுக்கான தகவலோ வழங்கப்படவில்லை எனில் நீங்க கண்டிப்பா 19(1)ல மேல்முறையீடு பண்ணுங்க. மேல்முறையீடு பண்றதா என்னைக்குமே தவிர்க்காதீங்க. அது நமக்கு வந்து தகவல் பெறும் உரிமை சட்டம் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா இதை தான் நான் உங்ககிட்ட பதிவு செய்யணும்னு நினைச்சேன். மற்றும் ஒரு காணொலியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.